திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 9th of June. நான் ஏற்கனவே அந்த vlogல தான் வந்து இது 2 வீடியோவாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைலேஜ் டெஸ்ட்டு வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். அதாவது ஏற்கனவே ஒரு தான் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எனக்கு காட்டுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. ஏன்னா டேங்க் ஃபில் பண்ணும்போது ஒரு தடவை கொஞ்சம் ஓவராக ஃபில் பண்ணிட்டு மறு தடவை ஃபில் போகும்போது கொஞ்சம் கம்மியாக ஃபில் பண்ணாலும் நமக்கு மைலேஜ் வந்து டிஃப்ரென்ஸாக தான் காட்டும். நான் இப்போ அந்த மதுரை பிளாக்கில் தான் மதுரைக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த டைமில் தான் நான் வந்து இப்போ வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து உள்ளே நான் வாங்கி வச்சுட்டேன். என் பைக்கு இப்போ வந்து எங்கே வேணாலும் நிற்கலாம். நின்றதுக்கப்புறம் அந்த பெட்ரோல், அதாவது நான் பைக்கை வந்து ட்ரைவ் பண்ண போகிறேன். இப்படி பண்ணக்கூடாது, இருந்தாலும் எனக்கு அக்யூரேட்டான மைலேஜ் வந்து எனக்கு என்ன கிடைக்கிதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு கால்குலேஷன்லேயே நம்மளால் இருக்க முடியாது. என் பைக்கு இவ்வளோ தரும் அவ்வளோ தரும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்லேயே இருக்க முடியாது. பெட்ரோல் வந்து இப்போ நான் ஒரு 80 மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்போ நான் ஒரு 80 மெயின்டைன் பண்ணுறேன்னா பெட்ரோல் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 60 to 80 அந்த ரேஞ்சில் நான் வந்து மெயின்டைன் பண்ணி எனக்கு மைலேஜ் எவ்வளோ கிடைக்கிது ஹைவேஸில் அப்படின்றத நான் வந்து இன்றைக்கி நான் வந்து செக் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது அதுலேயே வந்து இப்போ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னென்னா, நான் வாட்டர் கேன் வந்து இந்த 1 லிட்டரு கின்லே வாட்டர் பாட்டில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ண சொன்னாங்க. சாரி, நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ண சொன்னேன். அவங்க நான் இதில் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே சிந்திடும், அதனால் 70 rupees தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, 70 rupeesக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து 70 rupeesக்கு வந்து பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, வண்டி எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ நான் வந்து வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ பாருங்கள் கைஸ். ஆஹா, கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் ஒன்றும் கட் பண்ணல. அதுக்குள்ளே பைக் ஒரு மாதிரி உள் வாங்குது. கொஞ்சம் ரஷ் பண்ணி ஓட்டினோன்னா சீக்கிரம் அந்த பெட்ரோல் இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெட்ரோல் இருக்கிற பெட்ரோல் வந்து சீக்கிரம் காலியாகுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு 100ல் ஓட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். வண்டி 100 ஏற மாட்டேது காய்ஸ். ஏன்னா பெட்ரோல் கம்மியாக இருக்கனால ஏதோ ப்ராப்ளம் ஆகுது போல். 100ல் ஏற மாட்டேது. ஸோ நான் 80லே நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். காய்ஸ், ஓகே, வண்டி இப்போ வந்து அவ்வளோதான், ஆஃப் ஆகிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பெட்ரோல் இப்போ நம்ம வந்து ஊற்றலாம். கரெக்டாக 70 rupeesக்கு பெட்ரோல் வாங்கியிருக்கேன். கரெக்டாக இறங்கிக்கிறேன். 70 rupees பெட்ரோல் வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ பெட்ரோல் ரேட் வந்து 76 இல்லை 77 இருக்குது. அதனால் கூட அவங்க வந்து 1 லிட்டர் போட்டால் கண்டிப்பாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கும். அவங்க சொல்கிறது தான் கரெக்டு. சரி, இப்போ அவங்க ஊற்றலாம் அதை. போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே போயிட்டு நான் திரும்ப இந்த வாட்டர் கேனில் நான் வந்து பெட்ரோல் வாங்கணும். ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போது மீட்ரு பார்த்துக்கோங்க, 3573.6. ஓகேங்களா? இதை ஒரு பிக் ஒன்று எடுத்து வச்சுக்கலாமா? 35736. ஓகே, போகலாம்.
ஓகே கைஸ், இப்போது திரும்ப நான் இந்த பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு கேனில் ஒரு 70க்கு வந்து பெட்ரோல் வாங்கி வச்சுக்க போகிறேன். $70. காய்ஸ் அவ்வளோதான், பெட்ரோல் வாங்கிட்டேன். இப்போ திரும்ப பைக் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ நான் வந்து என்ன மைலேஜ் அப்படின்றத உங்களுக்கு வந்து லைவாகவே சொல்கிறேன். நானே கால்குலேட் பண்ணி சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க ஃபேக்குன்றுவாங்க. ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா, சென்னை டு மானாவாரி அந்த 500 கிலோமீட்டர் 6 ஹவர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார். நான் எல்லா டைமிங் எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து அதை போட்டிருந்தேன். எனக்கே தெரியாதா, நான் ஒரு ஃபேக்காக ஒரு விஷயம் ஒன்று பண்ணி நான் அதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அது ஃபேக்குன்னு சொல்லி ப்ரூவ் ஆனால் அது எவ்வளோ அசிங்கம் எனக்கு அப்படின்றத நாங்களாம் வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோமா? எல்லாம் வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதில் வந்து எப்படியும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எப்படியுமே வந்து ரியலாக தான் போடுவாங்க. யாரோ ஒரு சிலர் பண்ணுற தப்பு, ஆனால் அதை வந்து எல்லாரையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அது ஏன் அப்படி எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணணும்? யார் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் சொல்லலாமே. ஒரு ஆள் பண்ணாங்கன்னா அதை தான் எல்லாருமே பண்ணுவாங்கன்னு ஆகிடுமா என்ன? ஓகே கைஸ், பாரு. நான் சொன்ன மாதிரி ஸ்பீடு வந்து 60 to 80 தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். 3.576 இல்லை 7.3 தெரில. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 5 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நேர்லி ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்பீடு ஒன்று அதுதான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, எவ்வளோ தான் தருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் இந்த லடாக் பட்ஜெட் நான் வந்து ஒரு பிளான் ஒன்று போட்டேன். அப்போது வந்து மைலேஜ் நம்ம வந்து இவ்வளோ தான் தரும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து என்னால் பண்ண முடியல. மேபி இப்போ நான் வந்து கிளியராக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தான் மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ரொம்ப ரெஸ்ட் பண்ணவும் இல்லை, ரொம்ப ஆக்சிலேட் பண்ணவும் இல்லை, அப்படியே நார்மலாக வந்து க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு. காய்ஸ் அவ்வளோதான், வண்டி ஆஃப் ஆகிருச்சு. இவ்வளோனே நல்லா தானே வந்துக்கிட்டு இருந்தேன். ஓகே கைஸ், வண்டி ஆஃப் ஆகிருச்சு. இப்போ வந்து பெட்ரோல் செக் பண்ணிடலாமா எவ்வளோன்னு. நல்லா பார்த்துக்கோங்க, அப்புறம் யாரும் ஃபேக்குன்னு சொல்லாதீங்க. 3615.3. இப்போ நம்ம ஃபோனில் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு? 3573. நான் கொஞ்சம் ஓரம் வந்துக்கிறேன். 3573.6. 3573.6 மைனஸ் இப்போ எவ்வளோ இது? 3615.3. வாவ், என்னடா அது கைஸ்? கிட்டத்தட்ட 41.7 இதில் காட்டுது. 41.7 ஹைவேஸில் அவ்வளோவா கொடுத்துருக்கோம். அதுவும் 70 ருபீஸ்க்கு பெட்ரோல் போட்டு. நான் 60 to 80 மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னேன், ஆனால் 60 to 70 தான் மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ரியலி இது ரொம்ப அமேசிங். இது சூப்பரில், ரியலி வெரி ஹாப்பி. சூப்பருங்க. அப்போது நான் இன்னும் கொஞ்சம் நான் க்ரூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு 100, ஒரு 110, 120 அந்த மாதிரிலாம் க்ரூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நெல்லி ஒரு 35 கன்ஃபார்மாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். 41.7
அதுவும் 70 rupees பெட்ரோலுக்கு. சூப்பர். அப்போ நான் கரெக்டாக 1 லிட்டர் போட்டிருந்தேன்னா எனக்கு இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் கைஸ். சரி, இப்போ நான் வந்து திரும்ப நான் வந்து ஐயோ ஃபஸ்ட்டு நான் இதை காற்ற மறந்துட்டேன் பாருங்கள். அப்புறம் யாராவது திரும்ப ஏதாவது சொல்லிட போகிறீங்க. இந்த பெட்ரோலை நான் இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கேன், நான் இன்னும் யூஸ் பண்ணல, பார்த்துக்கோங்க. இப்போ தான் நான் வந்து இதில் வந்து ஊற்ற போகிறேன். என்னாச்சு இதுக்கு? பதட்டமாக இருக்குது. பதட்டமாக இருக்கா இல்லை வண்டி இவ்வளோ மைலேஜ் கொடுத்துருதுன்னு சந்தோஷமாக இருக்கான்னு தெரில. இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஷாக்காக போகிறாங்க. வண்டி ஃபியூல் இன்ஜெக்ஷன்னால் இப்போ நான் பெட்ரோல் ஊற்றிட்டு நான் உடனே சடனாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஊற்றிட்டேன், அதை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணிட்டேன்னா சரியாக பண்ணல கைஸ். உண்மையிலேயே வண்டி இவ்வளோ மைலேஜ் கொடுத்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல். என்னாச்சு? ஓ ஓகே, பக்கா. கீ போட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதான். இதே கார்பரேட்டர் இன்ஜின் அப்படின்னா வேறு எவ்வளோ குயிக்காலாம் ஸ்டார்ட் ஆகிருக்காது. நம்ம ஒன்று வண்டியை படுக்க போட்டு சாய்ச்சி விட்டு கொஞ்சம் நிற்கணும், இல்லாட்டினா கேப்பை திறந்து நம்ம வந்து உள்ளே ஊதி ஏர் ஃப்ளோவை நம்ம கொண்டு வரணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷனில் நிறையா இது இருக்குங்க, என்ன சொல்கிறது, நிறையா பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. மேப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. வாங்க போவோம். ரியலி ஹாப்பிங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், என்னடா இது நமக்கு சிட்டி உள்ள வெறும் 28-25 அப்படி தான் தந்துக்கிட்டு இருக்கு. நம்ம லடாக் போனால் இதுக்கே தனியாக நம்ம ஒரு 25-30,000 பெட்ரோலுக்கே நம்ம செலவு பண்ணும் போல் அப்படிலாம் நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. அதாங்க ஸ்பீடு நான் போட்டு வண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எனக்கு அவ்வளோ மைலேஜ் வந்து கம்மியாக கிடச்சிருக்கு. இப்போ நான் ப்ராப்பராக எதுவுமே பண்ணல. ப்ராப்பராக எப்படி நான் வந்து மெயின்டைன் அதாவது ஆக்சிலேட்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், எப்படி ப்ராப்பராக பண்ணுமோ அந்த மாதிரி நான் ப்ராப்பராக பண்ணிட்டுருந்தேன். ஓவராக ரைஸ் பண்ணாமல், ஓவராக வண்டியை முறுக்காமல். சூப்பர் கைஸ். ஓகே கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணுறேன். நீங்களும் வந்து யாரெல்லாம் ஜாவா வச்சுருக்கீங்களோ நீங்களும் இந்த மாதிரி ஹைவேல வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் 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 பாய். ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாய் கைஸ். மைலேஜ் டெஸ்ட்டுக்காக தான் அவ்வளோ ஸ்லோ. இனிமேலாம் ஸ்லோவாக போகணும் நமக்கு அவசியம் இல்லை. See you in the next video guys. Bye bye. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை guys. Bye bye.